ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி அடித்தா சொல்லி ஓரளவு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, டீப்பாக பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பிசி ஒரு 82 சொல்லி அடிச்சிருந்தான். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 82 சொல்லி அடிச்சிருந்தான். பிசி வந்து 82, பிசி 82. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் கேப் விட்டு பாருங்கள். ஏசி வந்து 82, ஓகேவா. பிசி 82, 10 நாள் கேப் விட்டு ஏசி வந்து 82. அப்போ 10 நாள் கேப் விட்டு ஏபி வந்து 82 வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏசியே திருப்பி ரிப்பீட் 82 அடிச்சிட்டா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேப் கரெக்டாகவே இருக்கும். நமக்கு 10 நாள் கேப்பு பிசி 82 சொல்லி அடிச்சுட்டு பிசி 82க்கும் ஏசி 82க்கு 10 நாள் கேப்பு. அப்போ இங்கே ஏசி 82, ஏபி 82க்கு 10 நாள் கேப் வந்திருக்கணும். அவன் ஏபி 82 அடிச்சிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பிசியில் வந்து ஏசியில் வந்து 82 ரிப்பீட் அடிச்சிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் தான் 82 கொடுத்துருந்தேன், ஜாயினில் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். நான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியில் ஒரு 72க்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருந்தேன். அது எதுக்காக கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே சிபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 72, 92, 12 இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த நம்பர். பி போர்டு பார்த்தீங்கன்னா 7, 9, 1 மூணுமே வந்து ஒத்த நம்பரு. 72, 92, 12 இது மூணுமே வந்து ஒத்த நம்பர், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 52, 32 தான் பெண்டிங் இருந்தது. அந்த 32 சொல்லி கரெக்டாக அடிச்சிட்டா. நீங்கள் வந்து நம்ம ஜாயினில் வந்து 32 தான் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, ஓகேவா. இப்போ வந்து 2 வச்சு முடிச்சிட்டான் ஒத்த நம்பரு. இப்போ 4 வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4 வச்சு பாருங்கள். 84, 24 இது ரெட்ட நம்பரு. 84, 24 ரெட்ட நம்பரு. ஒரு 04 அடிச்சிருந்தான். அப்போது 84, 24, 04 அடிச்சிட்டான். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 64, 44 பேலன்ஸ் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருந்த 44 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 44 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 24, 84, 24, 04, 44, ஓகேவா. இது 4மே பார்த்தீங்கன்னா ரெட்ட நம்பர். 4 வச்சு பார்த்து ரெட்ட நம்பர் 2, 8, 0, 4, ஓகேவா. இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக முடிச்சிருந்தான். பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக முடிச்சிருந்தான். இப்போ பிசியில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்ன் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பாருங்கள் 32, 12, 92 இது மூணுமே வந்து ஒத்த நம்பர். சி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து ஒத்த நம்பர் 3. இது வந்து பார்த்தீங்கன்னா 3, 3, 1, 9 மூணுமே வந்து ஒத்த நம்பரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 32 அடிச்சிட்டான், 12 அடிச்சிட்டான், 92 அடிச்சிட்டான். இன்னும் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 52, ஏசி 52, 72 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 72, 52 நம்ம வந்து ஃபாலோ சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏசி பாருங்கள் 92, ஏசி வந்து 92. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 11 நாள் கேப் விட்டு பாருங்கள். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 82, திருப்பி 11 நாள் கேப் விட்டு பாருங்கள். இன்றைக்கி நமக்கு ஏசி வந்து 72 கரெக்டாக வருது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா 11 நாள் கேப் கரெக்டாகவே இருக்குது, ஓகேவா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 92 அடிச்சுட்டு அதுலேருந்து 11 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா 82, ஏசி வந்து 82, திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் கேப் விட்டு ஏசி வந்து 72 கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது, ஓகேவா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிசி பாருங்கள். இப்போ பிசி பார்த்தீங்கன்னா 12 சொல்லி அடிச்சிட்டான். பிசி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 12 அடிச்சிட்டான். பிசி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 12, பிசி வந்து 12. அதில் கேப்பில் 32 அடிச்சிட்டான். 12க்கு 32 கேப்பில் 22 தான் இருக்குது. அப்போ நம்ம பிசி வந்து 22 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 22 சொல்லி வந்துச்சுன்னா நம்ம வந்து 722 சொல்லி ஒரு நம்பர் கொடுக்கலாம். 722 ஃபாலோயிங் கொடுத்துருந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் அடிக்க நம்பர் எல்லாமே வந்து ஏசியில் அடிக்க நம்பர் எல்லாமே பிசியில் அடிச்சிட்டான். 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 32, ஏசி 32 அதுக்கு ஒரு பிசி 32 சொல்லி அடிச்சிட்டான். ஏசி வந்து 12 அதுக்கு ஒரு பிசி 12 அடிச்சிட்டான். ஏசி வந்து 92 அதுக்கு ஒரு பிசி 92 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 62 அது மட்டும் அடிக்கலை பிசியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 82, ஏசி 82 அதுக்கு ஒரு பிசி 82 சொல்லி அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 22 அதுக்கு ஒரு பிசி வந்து 22 அடிக்கணும். இப்போ அடிக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 62, 82 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசியில் அடிக்கிற நம்பர் எல்லாமே பிசியில் அடிக்கிறான்னு சொல்லியிருந்தேன். எல்லா நம்பருமே அடிச்சிட்டான். இன்னும் பெண்டிங் இருக்குது ஒரே 2 நம்பர் தான். ஒன்று ஏசி வந்து 62 எடுத்து பிசியில் 62 அடிக்கணும். ஏசி 22 அதை எடுத்து பிசியில் வந்து 22 அடிக்கணும். அப்போ நமக்கு ஏசி வந்து 72 வரதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து மேக்ஸிமம் வந்து ஏசி 72 வரதுனால நமக்கு பிசி வந்து 22 இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 62, ஓகே. ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணிக்கோங்க. 762 அப்படி இல்லைனா 722, ஓகே. ரெண்டும் நல்லா இருக்குது. இது மட்டும் காரணம் இல்லை, ஏபி வந்து 72 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பேட்டர்ன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தான் நீ வின்னிங் கொடுத்துருந்தேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு வந்து ஏபி பாருங்கள் 53 அது காமனாக வச்சுக்கோங்க. 53 காமனாக வச்சுக்கோங்க. 53 காமனாக வச்சு 4 நாளுக்கு மேலே பாருங்கள் ஏபி வந்து 72, ஓகேவா. அந்த 53 காமனாக வச்சு 4 நாளுக்கு மேலே 72, 4 நாள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 72 திருப்பி நமக்கு 27 சொல்லி அடிச்சிட்டான், ஓகேவா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப்பு. அவன் ஒரு நம்பரை காமனாக வச்சு மேலே என்ன நான் அடிக்கிறானோ அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதை வந்து கரெக்டாக அடிக்கிறான், ஓகேவா. இப்போ நமக்கு இந்த நம்பரை காமனாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
எந்த நம்பர் பெண்டிங் இப்போது பார்த்தீங்கன்னா 27 காமனாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 27 வந்து காமனாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 27 காமனாக வச்சு இதுக்கு மேலே 4 நாளுக்கு மேலே பாருங்கள் 53 இருக்கும். இப்போ இந்த 53 திருப்பி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பினா 35 கரெக்டாக வந்து 4 நாள் கீழே வந்து பாருங்கள் 35 சொல்லி கரெக்டாகவே அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 35 ஓகேவா, கரெக்டாக 4 நாள் கேப் விட்டு. ஓகே, இப்போது இந்த நம்பரை காமனாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 35 காமனாக வச்சுக்கோங்க. இப்போ 35 காமனாக வச்சுக்கிட்டு இந்த 35 காமனாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிற 4 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. அப்போ இந்த 27 திருப்பி நம்ம 72 சொல்லி ஏபி வந்து 72 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் கேப்பு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுது. ஓகேவா, கரெக்டாக இருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக வந்து 4 நாள் கேப்பு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 53, இந்த 53 காமனாக வச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 72, அந்த 72 திருப்பி நம்ம 27 சொல்லி அடிச்சிட்டோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப். ஓகேவா, இப்போ அந்த 27 காமனாக வச்சு மேலே வந்து 53, அந்த 53 திருப்பி 35 சொல்லி அடிச்சிட்டோம். கரெக்டாக 4 நாள் கேப்பு. ஓகே, இப்போ நமக்கு 35 காமனாக வச்சு மேலே வந்து 27, அதை திருப்பி நமக்கு 72 சொல்லி ஏபி 72 சொல்லி அடிக்கணும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 92, ஏசி ஒரு 82, ஏசி ஒரு 72. அப்போ நமக்கு சிங்கிள் ஷாட்டாக பார்த்தீங்கன்னா 722 சொல்லி ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வருது. அதை ட்ரை பண்ணிக்கலாம். சப்போர்ட்டுக்கு 762. ஓகேவா, இது புரியுதா பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது இந்த பேட்டர்னு, வரது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 722 சப்போர்ட்டுக்கு 762. ஓகேவா, திருப்பி இன்னொரு கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். ஏன்னா வந்து இதுவும் வரது வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஏற்கனவே ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஏபி வந்து பார்த்தா 18 181 சொல்லி ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த 181 நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கரெக்டாக அடிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். என்னென்னா இங்கே நமக்கு வந்து பாருங்கள், ஏபி வந்து பார்த்திங்கன்னா 53, ஏபி 53, ஏசி ஒரு 51. அப்போ 53க்கும் 51க்கும் கேப்பில் ஒரு 52 குறையும். அடுத்த நாள் பாருங்கள் பிசி ஒரு 52 சொல்லி அடிச்சிருப்பான். 53 51, அப்போ கேப்பில் ஒரு 52 குறையும். அது கரெக்டாக வந்து பிசியில் ஒரு 52 சொல்லி கரெக்டாக அடிச்சிருப்பான். இப்போ அதே சேம் ரூட்டு தான் இப்போ நமக்கு இது வரது வாய்ப்பு இருக்குது. இங்கே நமக்கு ஏபி வந்து 80, ஏசி ஒரு 82. அப்போ 80க்கும் 82 கேப்பில் ஒரு 81 குறையும். அந்த 81 இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்குது. பிசி 81, அப்போ பிசி ஒரு 81 சொல்லி வரது வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 181 சொல்லி ஒரு ஃபாலோயிங் நம்பர் சொல்லியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நம்பரை அது திருப்பி வரது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 9 வச்சு அடிக்கிற நம்பர் எல்லாம் 8 வச்சு கரெக்டாக அடிச்சிட்டு இருப்பான். இப்போ நமக்கு ஒரு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு பார்த்தீங்கன்னா 19 ஒன்று அடிச்சிட்டான். அதுக்கு திருப்பி 91 அடிச்சிட்டான். 19 திருப்பி 91 அடிச்சிட்டான். இப்போ நமக்கு 81 திருப்பி நமக்கு 18 அடிக்கணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 18 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 81 அடிச்சிருக்கணும். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா 81 ஃபஸ்ட்டு அடிச்சிட்டான். அப்போ கண்டிப்பாக ஏபியில் ஒரு 18 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி பேட்டர்ன் இப்படி தான் அடிச்சுட்டு வருவான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏபி வந்து 20, அந்த 20 திருப்பி நமக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 20 அது திருப்பி 0-2 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேவா, 20 ஒரு நம்பர் கம்மி பண்ணால் தான் 19, அந்த 19 அது திருப்பி 19 அது திருப்பி 91 அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 அது திருப்பினா 81 அடிக்கணும். அவன் 81 ஃபஸ்ட்டு அடிச்சிட்டான். அப்போ 18 சொல்லி ஏபியில் திருப்பி அடிக்கணும். அப்போ நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிசி 81 வரதுனால நம்ம வந்து ஏபி வந்து 18 ஒரே சிங்கிள் ஷாட்டாக பார்த்தீங்கன்னா 181 சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகே, ரெண்டுமே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனு. ஒன்று ஏசி வந்து 72. ஓகேவா, ஏசி வந்து 72 வரணும். இப்படி ஏசி 72 வந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 722 அப்படிலாம் 762. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 181 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 72 ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி 72 வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ண போனீங்கன்னா 72 வந்து 722, அப்படி இல்லைன்னா சப்போர்ட்டுக்கு 762. ஓகே, ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 181 நல்லா இருக்குது. இது ட்ரை பண்ணிக்கோங்க. இது மூணுமே நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.